இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவளே, இடத்தனி துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, அவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, அவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து புனித அகாத்தம்மாள், அகாத்தா, கன்னி மற்றும் மறைசாட்சியுடைய திருவிழாவை நினைவு கூறுகின்றோம். திருச்சபையிலே ஒரு அழகான புனிதை என்று சொல்லப்படுகின்ற மிகவும் ஆண்டவருக்கென்றே வாழ்ந்த ஒரு புனிதையாக இருக்கின்றார் புனித அகாத்தா. புனித அகாத்தம்மாளுடைய வாழ்வை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவளில் கொண்ட காதலால் மற்றவர்கள் அவரை அணுகுகின்றார். அதிலும் ஆளுநரான குயின்தானுஸ் இவர் மிகவும் இந்த புனித அகாத்தம்மாளை பார்த்து காதல் கொள்ள மட்டுமல்ல, அவள் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார். அவர் கேட்கிறார், நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேட்டாலும் அவள் சொல்லுகிறார், நான் என்னுடைய வாழ்வை ஆண்டவருக்காக கொடுத்து விட்டேன், ஆண்டவருக்கு மட்டும்தான் என்னுடைய வாழ்வு. எனவே அவளை அதிலிருந்து அவன் கொடுமை செய்ய தொடங்குகின்றான். அந்த ஆளுநர் அவன் பல வகைகளில் துன்புறுத்துகின்றான். பல பெண்களை தகாத பெண்களை அனுப்பி அவளுடைய வாழ்வை பல கெட்ட விஷயங்களால் நிரப்ப பார்க்கின்றார். கடைசியாக இது எல்லாத்துக்கும் அசையாத இதுகளுக்கெல்லாம் ஒன்றுமே அசையாத அகாத்தம்மாள் ஆண்டவருக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து நாங்கள் பார்த்தா அவளுடைய வாழ்வானது அங்கே இன்னும் ஒரு பெரிய திருப்பு முனையாக அவருடைய வாழ்வில் பல கொடுமைகளை அனுபவிக்கிறார். முக்கியமாக அவருடைய மார்பகங்கள் எல்லாம் வெட்டப்படுகின்றது. அதோடு சேர்ந்து அவள் கொடுமையிலும் கொடுமையை அனுபவித்து அவருடைய தலைமுடிகள் எல்லாம் வெட்டப்பட்டு அவள் தனது வாழ்வில் கடைசியாக அவளை பல கொடுமையில் பின் அவள் தனது வாழ்வை இந்த உலகத்திலிருந்து விட்டு போகின்றார். எனவே அவளை நாங்கள் இன்றைய நாளில் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவருக்காகவே வாழ வேண்டும். என்னதான் துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், துயரம் வந்தாலும் அந்த ஆண்டவர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்த புனிதையுடைய திருவிழாவை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். முக்கியமாக இன்றைய நாளில் நாங்கள் மன்றாடும், யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கணும் அவர்களை நினைத்து மன்றாடும், யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கணும் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மர் நிகழ்ச்சியை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே கண்ணியும் மறை சாட்சியுமான புனித அகாத்தா கற்பின் சிறப்பாலும் மறை சாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டி அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டித்து திருத்துகின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 15 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கின்றார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகின்றார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாகப் பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103. உங்கள் பல்லவி 17. உங்கள் பல்லவியாக. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரங்குகின்றார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும்.
அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைப்பிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போர்க்கு அது நிலைக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியுமோ அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 திருவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்ட ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன் தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மீது கைகளை வைத்து குணமாக்கியே தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் ஊர்களுக்கு சென்று கற்பிக்க வந்தார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் இந்த முதல் வாசகத்துக்கு நாங்கள் பார்த்தால் அங்கே சொல்லப்படுகின்றது, ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். அதாவது எவ்வளவுதான் அவர்கள் ஆண்டவரை விட்டு ஒதுங்க போனாலும், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை கண்டித்து திருத்துகிறார். அவர்கள் நாம் அன்பு வைத்திருக்கிறாரோ அதே போன்று தான் குடும்பங்கள் நாங்கள் பார்த்தால் பெற்றோர் எவ்வளவு பிள்ளைகள் மேல் அன்பு வைத்திருந்தால் அவர்களை கண்டித்து திருத்துற மாதிரி ஆண்டவரும் அந்த மாதிரியான ஆண்டவர் தம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறார் அவர்களை கண்டிக்கின்றார், அவர்களை திருத்துகின்றார். அவர்களோடு இருந்து இந்த திருத்தப்படுவதற்கான துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளையாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது எப்பொழுதும் மகிழ்ச்சிக்குரியராமல் துயருக்கிறாய் தோன்றும். ஆனால் பின்னர் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது, அந்த ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் கனிவோடும் அன்போடும் பார்த்து கொள்கின்றார். நாங்கள் தவறு செய்யும் போதும் அந்த ஆண்டவர் எங்களை தண்டித்து திருத்தி அன்பாக எங்களை பார்த்து கொள்ளும் கடவுளாக காட்டப்படும் இந்த முதல் வாசகம். அதோடு நாங்கள் இன்றைய நற்செய்திக்குள்ள நுழைந்தால் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு மிகவும் வியப்புக்குள்ளான ஆகின்றார். அதோடு சேர்ந்து மிகவும் துயரம் கொள்ளுகின்றார். அவர் யோசிக்கிறார், நான் இந்த மக்களுடைய மனநிலையை கண்டு மிகவும் வருத்தப்படுகின்றார். அவரால் அங்கே
அவர் அந்த ஊருக்குள்ள, அவருடைய சொந்த ஊருக்குள்ள போனதும் இவர்கள் மனநிலையை அவர் மிகவும் யோசிக்கிறார். என்ன மாதிரி மனநிலையை இவர்கள் பார்க்கிறார்கள்? இவர்களுக்கு இருக்கிற சில பேருக்கு அது பொறாமையாகவும் இருக்கும். மனசுக்குள்ள இப்போ சொந்த ஊரில் ஒருவர் குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் பெரிய இடத்துக்கு வந்த பிறகு அது ஒரு பொறாமையாகவும் இருக்கும். மற்றது அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், தயங்குகின்றார்கள். ஏனென்றால் இன்னொரு மனிதனுடைய வாழ்வில் நல்ல வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது. அதை இயேசு இங்கே எடுத்து காட்டுகின்றார் எங்களுடைய நற்செய்தியில். அதாவது அவருக்கு அந்த இடத்துல வல்ல செயல்கள் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த இங்கிருந்து 2-3 பேர் தலைக்கு மேலே கையை வச்சு அவர்களை குணமாக்கிய தவிர வேறொருண்டையும் செய்யாமல் என்ன செய்கிறார்? எங்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறோம் அந்த ஊர்களுக்கு நடந்து போய் அங்கே அவர் அந்த சுற்றிலும் ஊர்களுக்கெல்லாம் சென்று கற்பிக்க தொடங்குகின்றார், அவர்களை குணமாக்குகின்றார். என்றால் இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவர் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் எங்கள் மேல் எங்களுடைய வாழ்வை மாற்றுகின்றார், எங்களுக்கு தேவையானதை தருகின்றார், எங்களை ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதோடு சேர்ந்து கடவுளுடைய ஆழமான நம்பிக்கை, நாங்கள் வைக்கும் நம்பிக்கையினால்தான் எல்லாம் நடக்கின்றது. அதோடு நாங்கள் யோசிக்கக்கூடாது இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார், இவருக்கு எப்படி முடியும். இதெல்லாம் ஒரு கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு இறைவாக்கினரோ, கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு குருவானவரோ, கடவுள் தான் அதை அவர் மேல் அவர்கள் வாழ்வில் எடுத்து பார்த்தா பெரிய ஒன்றும் இருக்காது. உதாரணமாக ஒரு குரு ஒரு ஊரில் இருந்து வர்றேன்னு சொன்னால் அந்த ஊருக்குள்ள அந்த குருவானவர் சில நேரங்களில் குறைபாடு உள்ளவராக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய சேவையை செய்ய வரும்போது கடவுள் தான் அவரிடம் இருந்து செயல்படுகின்றார், அவருக்குள்ள இருந்து செயல்படுவர் கடவுளாகவே இருக்கின்றார். நாங்கள் சில நேரங்களில் நினைக்கின்றோம் இவர் அவருடைய மகன் தானே, இவரெல்லாம் பெரிய வேலை செய்ய வருமா, இவருக்கெல்லாம் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறியாக மாறுகின்றது. எனவே இயேசு அதை பற்றி மிகவும் அழகாக எடுத்துக்காருகிறார். சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்று சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்கள், நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இருக்கிற சில பொறாமைகளோ சில வேண்டா விருப்புகளை நாங்கள் தயக்கத்தோடு எங்களிடம் வரும் குருக்களோ எங்களுடைய சொந்த ஊரில் இருப்பவர்களுக்கு நாங்கள் காட்டும்போது அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுப்பாக மாறுகின்றது. நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். எந்த குருவானவரும் அவருக்கு குறைபாடு இருந்தாலும் அது கடவுள் தான் அவர்களை வழி நடத்துகிறாரொழிய அவராகவே வழி நடத்தப்படவில்லை. அதை நாங்கள் கூடுதலாக எங்களுடைய வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்வு நாங்கள் பார்க்கலாம். எங்களை வழி நடத்துவது கடவுள், நாங்களாகவே வழி நடத்தப்படவில்லை. அது கடவுளாகத்தான் அந்த குருவையோ ஒரு அருட்சகோதரியோ யாரையும் வழி நடத்தப்படுகின்றார். எனவே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் தினம் யோசிக்க வேண்டும், கடவுள் எங்களை வழி நடத்தும் போது அந்த குருவானவர்களை எப்படி வழி நடத்துவார், அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார், அவர்களுக்கு தேவையான வல்லமையை கொடுப்பார், குணமளிக்கும் வல்லமையை கொடுப்பார், மக்களை வழிநடத்த தேவையான அருளையும் ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். எனவே நாங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மேல் நம்பிக்கை வேண்டும். கடவுள் தான் இவர்களை தெரிந்திருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் எங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அந்த ஆண்டவர் எங்களை வழி நடத்துவராக மட்டுமில்லை, எங்களுக்கு வழி நடத்த தந்தவர்களையும் நாங்கள் நம்பி வாழ வரம் கேட்போம். மற்றோடு சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து இந்த புனித அகாத்தம்மாள் மாதிரி நம்பிக்கையோடு வாழ்வோம். அவளுடைய வாழ்வை நாங்கள் பார்த்தால் எவ்வளவுதான் துன்பம் வந்திருந்தும் கஷ்டம் வந்திருந்தும் அவள் விட்டு கொடுக்க இருந்து, எனக்கு எல்லாம் இது தேவையில்லை, கடவுள் வேணாம் என்று அவள் போக இருந்தாள். ஆனால் ஆண்டவரை தவிர வேறு யாரும் எனக்கு தேவை இல்லை என்று சொன்னதால் அவளுடைய வாழ்வு அவளிடமிருந்து பறிக்கப்படுகின்றது. இரத்தம் சிந்தி ஆண்டவருக்காக உயிரை விடுகின்றாள். எனவே அவளுடைய நம்பிக்கை, அவளிடமிருந்து அந்த ஆழமான நம்பிக்கையினால்தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு புனிதையாக மாற்றுகின்றார். எனவே நாங்களும் அந்த ஆழமான நம்பிக்கையோடு வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் சுயநலம் மறந்து மனித நேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்க தேவையான அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்பிக்கையின் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலும் உம்மிலுள்ள நம்பிக்கை எம்மை விட்டு அகன்று போகாமல் நீர் ஒருவரே எம் அரண். உம்மிலேயே நாம் எமது மேலான பாதுகாப்பை கண்டறிய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து எமது குடும்ப வாழ்வில் உண்மையான உறவு மலரவும் இறை பிரசன்னம் நிலைத்திருக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, இந்நேரம் உம்மிடம் வருகின்றோம் எங்களுடைய தேவைகள் வேண்டுதலுக்காக. பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய தேவைகள் கேட்டவை அனைத்து நிறைவேறும் போது நாங்கள் உம்மை விட்டு ஒதுங்குகின்றோம். ஆனால் ஆண்டவரே, உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் என்றுமே உம்மோடு வாழ எங்களுக்கு வரம் தரும் ஆண்டவரே. என்றுமே உம்மை பற்றி கொண்டு வாழ புனித அகாத்தாம்மாவை போல நாங்களும் உம்மோடு நம்பிக்கையோடு நீர் மட்டும் போதும் என்ற வாழ்வை வாழ எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், நாங்கள் செய்யும் தொழில்துறைகளை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வேண்டி வந்தேன் உங்கள் பதம் வாழ்வை தந்தேன் இறைவா பரம்பொருளே. வேண்டி வந்தேன் உங்கள் பதம் வாழ்வை தந்தேன் இறைவா பரம்பொருளே. தந்திட உன் தரிசனம் கண்டிடவே வந்தேன், தவித்திடும் மனதை உன்னிடம் பெற வந்தேன். இந்த மனம் வேண்டி வந்தேன் உங்கள் பதம் வாழ்வை தந்தேன் இறைவா பரம்பொருளே. உறவின் நிறைவே உண்மை திருவே உம் கையில் என்னை சேர்க்க இதயம் தருகின்றேன். நல்லுறவை தேடி தேடி உலகெங்கும் நான் திரிந்தேன், உள்ளிருக்கும் உனை உணர நானும் மறந்திட்டேன். இதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதை பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. இதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதை பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. உன்னில் நானும் என்னில் நீயும் இணைந்திடவே வந்தேன். இதன் மனம் வேண்டி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் இறைவா பரம்பொருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அகாத்தா எனும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கையை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கையில் உமக்கு ஏற்றவையாகிவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித அகாத்தா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும்பெரும் செயல்கள் உலகக்கரிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின் மேல் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித அகாத்தா, இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து முடியலாத வாழ்வு கழித்து செல்வார். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இவர்கள் தாங்கள் சாகும் வரை தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை. எனவே விண்ணுலகே அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித அகாத்தா எனும் புனிதையை கன்னிமை மறை சாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே.
இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.